வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ சூப்பரான வீடியோ. இது எப்படி அப்படின்னா 3 வருஷத்தில் 10 லட்ச ரூபா கடன் அடைக்கணும். அந்த கடனை எப்படி 3 வருஷத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அடைச்சிருக்காரு. ஸோ எப்படி அந்த பணத்தை சேவ் பண்ணார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மந்த்லி இஎம்ஐ கட்டுறவங்க கேளுங்க. இந்த மாதிரி உங்களோட கடனை ஒவ்வொரு பேங்க்லேயும் சில பாலிசிஸ் இருக்கும். அந்த மாதிரி எப்படி சீக்கிரமாக நம்ம முடிக்கலாம், 4 வருஷத்தில் 3 வருஷத்தில் எப்படிலாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி 10 lakhs கடனை 4 வருஷத்தில் அடைக்க வேண்டியதை 3 வருஷத்தில் அடைச்சார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறையா கடனை எப்படி அடைக்கிறதுன்னு வீடியோ நிறையா போட்டிருக்கேன். அது எல்லாமே ஒரு ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டு ஹவு டு கிளியர் டெப்ட் அது கீழே இருக்குது, பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கை. அதை கிளிக் பண்ணி கடனை அடைக்கிறது சம்மந்தமான வீடியோக்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கடன், அதாவது அசல் வட்டி எல்லாமே சேர்த்து ஓவராலாக 10 லட்ச ரூபா பணம் கட்டணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் வாங்கின அந்த நிறுவனத்தில் 4 வருஷத்துக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு 21,00,000 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் 21,000 கட்டினீங்கன்னா தான் 4 வருஷத்தில், அதாவது 48 மாதத்தில் 10 லட்ச ரூபா கடனை அடைக்க முடியும். இதில் வட்டியோடு சேர்த்து 10 லட்ச ரூபா அப்படின்னா அவர் அசலாக வாங்கின தொகை எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல. அவர் எல்லாமே சேர்த்து தான் சொன்னார். அவருடைய மாத வருமானத்தை வச்சு 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ இந்த மாதிரி பிரித்து போடுவாங்களாம். அப்போ பார்த்திங்கன்னா அவருடைய மாத வருமானம் பார்த்திங்கன்னா 25,000 இருந்திருக்கு. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்காரு. ஏதாவது நம்ம குறைந்த வருமானத்தை வச்சுட்டு கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமற்ற செயல். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈவினிங் டைமில் 7 to 11 மணி வரைக்கும் அவருடைய நண்பரோட ஒரு கடையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 10,000 ரூபா அவருக்கு கிடச்சிருக்கு. மெயின் வேலை இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம்காக நைட்டு 7 to 11 இந்த டைமிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒர்க். இதுக்கு பார்த்திங்கன்னா 10,000 ரூபா. ஸோ டோட்டலாக 35,000 ரூபா அவருடைய வருமானமாக ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இதில் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டார் மாத செலவுக்கு. ஸோ அப்போ அவருக்கு இப்போ குழந்த பிறந்திருந்த புதுசு. இன்னும் 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஆகணும், அந்த குழந்த பெரிய பிள்ளையாகி ஸ்கூல் ஸ்டேஜ் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, கரெக்டாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷத்துக்குள்ளே முடித்தாதான், இல்லைனா பெரிய கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறதுனால அப்போவே அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். 13,000 ரூபா ஃபேமிலி செலவுக்குன்னு எடுத்து வச்சுட்டு எமர்ஜென்சி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1,000 ரூபா, ஏதாவது ஒரு அவசர தேவை இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக ஒரு 1,000 ரூபாய் ப்ளஸ் மிச்சம் இருக்கக்கூடிய 21,000 ரூபாயை அப்படியே இஎம்ஐ கட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டாரு. ஸோ இதுதான் இவருடைய பிளானாக இருந்திருக்கு. 13,000த்தில் எவ்வளவு மிச்சம் பண்ண, 3 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு கை குழந்தை இருக்குது. ஸோ இவங்களுக்கு 13,000 ரூபா பட்ஜெட்டு. இதுக்குள்ளே தான் ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறாரு. எமர்ஜென்சி அமௌண்ட் 1,000 ரூபா அது பாட்டுக்கு ஒரு சேவிங்ஸாக போயிட்டு வச்சுட்டு இருந்திருக்காரு. இஎம்ஐ மாதம் 21,000 ரூபா கட்டணும். அப்போ என்ன அவரோட பேங்க்கில் கேட்டிருக்காங்கன்னா, நான் இது எவ்வளோ சீக்கிரமாக அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் எப்போதும் போல் 21,000 ரூபா நீங்கள் மாதம் இஎம்ஐ கட்டுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது அட்வான்ஸாக ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ நாள் கட்டலாம். இப்போ 50,000 கட்டினா எவ்வளோ குறையும், 1,00,000 ரூபா கட்டினா எவ்வளோ குறையும், 75,000 கட்டினா எவ்வளவு குறையும் அப்படிங்கிற மாதிரி இவர் போய் கேட்டிருக்காரு. அவங்க 50,000 கட்டணும் ஒரு வருஷத்துக்கு, இஎம்ஐ இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை 50,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக லோனை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் ஒரு வருஷத்தில் 75,000 ரூபாய்க்கு நம்ம கட்டணும் அப்படின்னா எவ்வளோ நாள் குறையும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 75,000 ப்ளஸ் உங்கள் இஎம்ஐயும் கட்டிட்டு வந்திருக்கீங்க, எக்ஸ்ட்ராவாக அந்த வருஷத்தோட முடிவில் 75,000 லம்சமாக கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட கடன் 4 வருஷத்தில் அடைக்க வேண்டியதை 3 வருஷம் 1 மாதத்தில் அடைக்கிற மாதிரி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி இவர் 10,000 ரூபாய் ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்காரு. அது இல்லாமல்
இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ரூ. 75,000 சேர்க்கணும். ஸோ அப்போ அவங்க ஒய்ஃபை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டிலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச சில வேலைகளை 2, 3 வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க. இது பாட்டுக்கு முடிஞ்சால் 4 வருஷத்தில் அடைச்சிடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட்டை திரட்டி ஒரு ஒரு 75,000 அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணல. பட் ஏதாவது மாதம் மாதம் ஏதாவது செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு லம்பாக கொண்டு போய் கட்டலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. மாதம் மாதம் இவருக்கு போகுது. ஒரு வருஷத்துக்கு 75,000 வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் டியூஷன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களை செஞ்சு விற்றுருக்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கிராஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் செஞ்சு அந்த கமிஷன் டைமில் செஞ்சு அதை விற்றுருக்குறாங்க. டியூஷன் எடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த மசால் பொடி அரைச்சி செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 4-5 பேராக சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ண சின்ன சின்ன வேலைகளில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை அவங்க அப்படியே மாதம் மாதம் சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து 75,000 மேலே சேமிச்சிருக்கிறாங்க. ஆனாலுமே அந்த 75,000 சேமித்ததை கொண்டு போய் அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் வருஷத்தில் 90,000 பணம் சேமிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும் அவங்க செஞ்ச குட்டி குட்டி பிஸ்னஸில். அதில் 75,000 அவங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணதுனால 3,27,000 வந்து கடன் அடைஞ்சிருக்கு. பாக்கி வந்து பார்த்திங்கன்னா 6,73,000 இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கும் இதே மாதிரி பண்ணிடணுன்ட்டு அவங்க வழக்கம் போல் அந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டே வந்து அந்த பார்ட் டைமாக செய்யக்கூடிய டியூஷன், பிஎட், கிராஃப்ட் செஞ்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசால் பொடி பிஸ்னஸ் இது எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இயர் 2லையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதே மாதிரி 21,000 இஎம்ஐ இல்லாமல் ஒரு 75,000 எக்ஸ்ட்ரா சேமித்து கட்டியிருக்கிறாங்க. 3,46,000 வந்து அவங்களுக்கு கடன் மிச்சமாக இருந்திருக்கு. ஸோ 2வது வருஷம் ஒரு 3,27,000 கட்டி மிச்சம் இருக்கக்கூடிய கடன் 3,46,000 இருந்திருக்கு. அதே மாதிரி 3வது வருஷம் முழுக்க அவங்க இஎம்ஐ கட்டி அந்த 3வது வருஷத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 75,000 கட்டும் பொழுது 19,000 வந்து கடன் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து 3 வருஷம் முடிஞ்சு அந்த 4வது வருஷம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ அப்படியே கண்டினியூ பண்ணி 19,000 ஆகிருக்கு. ஸோ இதில் அந்த 19,000 அந்த ப்ரீ க்ளோஸ் பண்ணதில் இன்னுமே கொஞ்சம் வட்டி கம்மியாகி 11,000 12,000 மட்டும்தான் கட்டி 3 வருஷம் ஒரே மாதத்தில் வந்து அந்த கடனை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 11 மாதம் வந்து கொஞ்சம் வேகமாக அடைச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க குழந்தைக்கு அப்போ கரெக்டாக 3 வயசு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு வருஷத்தில் அவங்க ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய பிளானில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 11 மாதம் அவங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கடனும் அடைச்சிட்டாங்க. கண்டினியூஸாக அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை இன்னும் ஒரு 4-5 வருஷம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ அடுத்த அந்த பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ இந்த கடனை அடைச்சதுக்கப்புறம் வந்து கடனை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. 3 இயர்ஸில் நீட்டாக முடிச்சுட்டு இப்போ அவர் வந்து கம்பெனி வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகுறாரு. அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 37,000 இன்னொரு இடத்துல அவருக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு மாறுறதா வந்து நமக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக வருமானத்தை வச்சுட்டு கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும். அப்படி எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த பேங்க்லேயும் எந்த நிறுவனத்தில் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த ப்ரீ க்ளோசிங் ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சரியாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சில பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினீங்கனாலே நிறைய வட்டி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வட்டியை குறைச்சி சீக்கிரமாக நம்ம கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. அது மாதிரி நீங்கள் கடன் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் கேட்டு சீக்கிரமாக நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏர்ன் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல முக்கியம். அதை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கடனை சீக்கிரமாக அடைக்க முடியும், கடன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.